அன்பானவர்களே வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று யூபிஎஸ்ஆர் உடைய முடிவுகள் நாடளவில் வெளிவந்து நிறைய மாணவர்கள் சந்தோஷத்தில் இருப்பீங்க. சில மாணவர்கள் ரொம்ப சோகத்தில் ஏமாற்றத்தில் இருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பெற்றோர்கள் சந்தோஷத்திலையும் இருப்பீங்க, கோபத்திலையும் இருப்பீர்கள். உங்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இது ஒரு சிறிய வெற்றி. இந்த வெற்றியை பல வெற்றிகளாக நீங்கள் மாற்றணும். யூபிஎஸ்ஆரில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் 7A எடுத்தவங்க அல்லது 6A 5A எடுத்தவர்கள், அதே மாதிரி எஸ்கேல தேசிய பள்ளியில் படிக்கிற நம்ம பிள்ளைங்க 5A எடுத்த மாணவர்கள் அனைவருக்கும் முதல்ல வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். உடைய கடுமையான உழைப்பு, ஆசிரியருடைய வழிகாட்டுதல், பெற்றோருடைய அரவணைப்புகள் எல்லாம் சேர்த்து உங்களை இந்த வெற்றியை கொண்டு வந்திருக்கு. ஆனால் இது முதல் படி தான். இந்த வெற்றியை ஒரு உதாரணமாக நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு அடுத்து நீங்கள் இன்னொரு 3 ஆண்டுகளில் வரக்கூடிய PT3, அதன் பிறகு வரக்கூடிய SPM, STPM என்றெல்லாம் கடந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் சென்று பெரிய பட்டதாரியாகி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுடைய உழைப்புக்கு நன்றி. அதுக்கு உதவி செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி. உதவி செய்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. அதே நேரத்தில் எதிர்பார்த்த வெற்றியே சில மாணவர்கள் பெறாமல் போயிருக்கலாம். ஒரு மார்க்கில், ஒரு பாயிண்டில் AB போயிருக்கும், BC ஆயிருக்கலாம், CD ஆயிருக்கலாம், E ஆயிருக்கலாம், தோல்வி கூட வந்திருக்கலாம். ஒரு பாயிண்டில் கூட தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அதுக்கு அது பெரிய தோல்வி அல்ல. உங்களால் படிக்க முடியுது, உங்களால் Bயாவது எடுக்க முடியுது, Cயாவது எடுக்க முடியுது, Dயாவது எடுக்க முடியுதுல, அதுவே உங்களுடைய வெற்றி. ஆக இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு எந்தெந்த வகையில் நீங்கள் தவறு செய்தீர்களோ அதையெல்லாம் திருத்தி இன்னையிலிருந்து நான் ஒரு புது வாழ்க்கை வாழ போகிறேன் என்று நீங்கள் ஒரு முடிவெடுத்து செல்லுங்க. யூபிஎஸ்ஆரில் தோல்வியடைந்த அனைத்து மாணவர்களும் PT3யில் தோல்வி அடைஞ்சாங்க, SPMல தோல்வி அடைந்தார்கள், பல்கலைக்கழகம் வரைக்கும் செல்லவே இல்லை என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. யூபிஎஸ்ஆரில் தோல்வியடைந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதன் பிறகு சிறப்பாக படித்து பல்கலைக்கழகம் வரைக்கும் சென்று மருத்துவர்களாக, இன்ஜினியர், பொருளியல் வல்லுநர்களாக, ஆசிரியர்களாக, வழக்கறிஞர்களாக எல்லாம் மாறி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இது ஒரு சின்ன ஒரு சருகல் தான். இதுவே முழு தோல்வி அல்ல, ஒரு சின்ன பாதிப்பு. இதை நீங்கள் கடந்து வர முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு துணையாக இருந்து நீங்கள் தோல்வி அடைந்ததை அல்லது குறைந்த மதிப்பெண்கள் பெற்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத பெற்றோர்களுக்கு என்ன சொல்கிறோம்னா, தட்டி கொடுங்க. இந்த நேரத்தில் தான் உங்களுடைய அரவணைப்பு, ஆறுதலான வார்த்தைகள் தேவை. மற்ற மாணவ மாணவிகளோடு நீங்கள் உங்கள் பிள்ளையை ஒப்பிடாதீங்க. ஒவ்வொரு மாணவ மாணவியும் ஒரு யூனிக், ஒரு தனி ரகம் இறைவன் தனித்தனியாக படைத்திருக்கின்றார். இந்த சின்ன தோல்வி தான் மிகப்பெரிய வெற்றியை அவங்களுக்கு தரப்போகுது நீங்கள் கொடுக்குற ஊக்கத்தில். அதே மாதிரி ஆசிரியர்கள் சில மாணவர்களை எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் நீ ஏமாந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. மீண்டும் மீண்டும் உற்சாகத்தை கொடுங்கள், நம்பிக்கையை ஊட்டுங்கள். வெற்றி பெற்றவர்களை வாழ்த்துறது போல தோல்வி அடைந்தவர்களுக்கு தான் உதவிகள் செய்யணும். ஏன்னா அவர்களுக்கு தான் இப்போ அரவணைப்பு தேவை, ஆறுதல் தேவை, நல்ல மோட்டிவேஷன் தேவை, நல்ல தூண்டல் தேவை. இதை செய்யுங்க. மிகச்சிறந்த எதிர்காலங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு என்று கூறிக்கொண்டு உங்களை நம்புங்க. அதுக்கு மேலே இறைவனை நம்புங்க. இறைவன் தந்த இந்த வாழ்க்கையை நம்புங்க. இன்னிலிருந்து வாழ்க்கையை தொடங்குங்க. மிகச்சிறந்த வெற்றியும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றிலிருந்து தொடங்குங்க. மிகச்சிறந்த பாதையை நீங்கள் காண்பீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க.